வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பால் பொங்கல் செய்ய போகிறோம். இந்த பால் பொங்கல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ரொம்பவே குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான பொங்கல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது 1/2 லிட்டர் பால் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சாத பால் தான் நம்ம சேர்க்குறோம், பேக்கெட் பால் தான் சேர்க்குறோம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டான அளவாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போது 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே அதன் பிறகு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது போல் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பொங்கல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லா குழைய நல்லா வெந்து கிடைக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதன் பிறகு நம்ம குக்கரில் அந்த ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பாலும் நெய்யும் சேர்ந்து நல்லா வெந்து வரும்பொழுது அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டோம்னாவே போதும், நல்லா குழைய வெந்துடும். பாருங்கள், ரொம்பவே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்கணுன்னு நினச்சா கூட நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பால் பொங்கல் அப்படின்றதுனால நான் சுகர் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். 300 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் தட்டிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அவ்வளவுதான். பாருங்கள், நல்லாவே குழஞ்சி வந்திருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த சுகர் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு சேர்க்கும்பொழுது அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்க்கும் பொழுது அந்த டேஸ்ட்டை இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். அவ்வளவுதாங்க, பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி திராட்சை அதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். முந்திரியும் திராட்சையும் உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதன் பிறகு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதை விட ஈஸியாக பொங்கல் செய்ய முடியுமான்னு தெரியல. ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய இந்த பொங்கலை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க பொங்கல். அவ்வளவுதான். பொங்கல் கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த சுலபமாக செய்யக்கூடிய பால் பொங்கலை இந்த பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.